எல்லோருக்கும் வணக்கம். இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து நோய்களுக்கு உண்டான தீர்வுகள் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அனைத்து நோய்களுக்கு உண்டான தீர்வுகளும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த சர்க்கரை நோய் எதனால் வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா, இதுவரை மருத்துவர்கள் கண்டுபிடிச்சது வந்து இன்சுலின் அப்படிங்கிற அந்த சுரப்பு குறையும் போது சர்க்கரை நோய் வருகிறது. ஆனா இன்சுலின் சுரந்து அந்த சர்க்கரையை ஜீரணிக்க முடியாத கட்டத்திலேயே சர்க்கரை நோய் வருகிறது. இந்த மாதிரி குழப்பம் வந்து உள்ள வேற எந்த நோயும் உடல்ல இல்லை. இந்த மாதிரி குழப்பம் அதிகமா இருக்கக்கூடிய வேற எந்த நோயும் உடல்ல இல்லை. சர்க்கரை நோய் என்பது கொடூரமானதா அப்படின்னா நீங்க நினைப்பதை விட ஆபத்தானது. அதாவது சொல்ல போனா கேன்சர்ல வலி இருக்கும், வலிக்கு மாத்திரை சாப்பிட்டா கூட நின்றுடும், ஏதோ கொஞ்ச நாள் உயிர் வாழலாம், பெரிய தொந்தரவு பண்ணாது. இது வந்து இந்த சர்க்கரை நோய் வந்து பெரும்பாலும் என்ன அப்படின்னா ஒரு ராஜ நோயும்பாங்க. எப்படின்னா மெல்ல கொல்லும் விஷம், அவ்வளவுதான். ஒரே வார்த்தை சொல்லணும்னா மெல்ல கொல்லும் விஷம். சரி, இது ஆபத்தானதுதான், கொடிய விஷமுள்ள பாம்பு தான். இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? அதுதான் இப்ப கேள்வி. அதுதான் மருத்துவமா இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. இப்போ இதற்காக என்ன பண்ணிடுறாங்கன்னா மாத்திரை அதிகமா கொடுத்து சர்க்கரையே உள்ள போகாத தடுத்துடுறாங்க. அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் ஏராளமானது. நான் ஆரம்பத்துல வந்து இந்த சர்க்கரை நோயை ஒரே நாள்ல தான் நார்மல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னமும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மக்கள் நம்பல. நிறைய பேர் குணமானவங்க கூட நம்மளை கான்டாக்ட் பண்றதில்ல. ரொம்ப வருத்தமான விஷயம். பல வீடியோக்கள் நான் அந்த வருத்தத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இப்போ நான் வந்து இப்போ கடந்த 2 நாட்கள் முன்னாக, அதாவது நவம்பர் 14 தான் இந்த நீரிழிவு நோய்க்கான இன்சுலினை கண்டுபிடித்த அந்த விஞ்ஞானியின் பெயர் பேண்டிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சவர். இன்னும் அவரும் என்னுடைய நண்பரும். பட் அவர் தான் முதல்ல இருந்து கண்டுபிடிச்சவர். இன்சுலின்ங்கிற அந்த மருந்து கண்டுபிடிச்சவர். அது எப்படிங்கிறதெல்லாம் கடந்த வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன். நீ என்னுடைய பழைய வீடியோக்களை நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப அது முக்கியம் இல்லை. அவருடைய பிறந்த நாள் நவம்பர் 14. அதனால உலக நீரிழிவு நோய் தினமாக இன்று வரை உலகம் பூரா கொண்டாடப்படுகிறது. அந்த ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பேப்பர்லயும் ஒரு விழிப்புணர்வு போடுவாங்க, மராத்தான் போடுவாங்க, இலவச முகாம் போடுவாங்க. அதோட அந்த கடமை முடிஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கு டாக்டர்கள் வந்து பேஷண்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான வேலை. இந்த சர்க்கரை நோய் வந்து 3 விதமாக பாதிக்கப்படுகிறது. ஒன்று வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், அது நியூரோபதின்னு சொல்றது. மற்றொன்று கண்ணை பாதிக்கும், மிக முக்கியமானது, அது ரெட்டினோபதின்னு சொல்றது, அவ்வளவுதான். இன்னொன்று வந்து உடல் பூரா ஏற்படக்கூடிய பாதிப்பு. அது அந்த பாதிப்பு வரும்போது இதுதான் அதுதான் தெரிய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுறது. சரி, இது வந்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு குழு கொடுக்குறேன். நீங்க சர்க்கரை நோய் உள்ளவர்கள் யாருமே பயப்பட வேண்டியதில்லை. இது வந்து அதாவது பயப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னா அதோட வாழ பழகிக்கணும்னு தான் இப்ப நான் சொல்ல வரேன். அறவே நீக்க முடியாது, சர்க்கரையே அறவே நீக்க முடியாது. நீங்க மட்டும் இல்ல, நல்ல ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு கூட சர்க்கரை இருக்கும். சர்க்கரை அதிகமாவே இருக்கும். ஒண்ணுமே பண்ணாது, அவங்க பாட்டுக்கு அமைதியா இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். மேக்சிமம் என்னுடைய இந்த 20 வருட அனுபவத்துல நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, இது ஒரு மெமரி ஃபால்ட், அவ்வளவுதான். இதை ஈஸியா குணப்படுத்தக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்தில் நான் தான் சொல்லி இந்த வீடியோ மூலமாக உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். கடந்த நவம்பர் 14 தான் அந்த பேண்டிங்கிறவர் வந்து அந்த இன்சுலினை கண்டுபிடிச்சதுனால அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அந்த இந்த டைம்ல ஒரு 4 நாளைக்கு முன்னால நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் 20 நிமிஷம் பேசின வீடியோ வந்தது. அப்புறம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் வந்தாரு, 10 நிமிஷம் வந்தாரு. கடைசியில் இப்போ 1 நிமிட வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு, டிக்டாக். அதுல அவர் சொல்றாரு, காலை உணவுகள்ல சர்க்கரையை கட்டுப்படுத்தினால் அன்று முழுவதும் வந்து சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்குன்னு இப்போ நவீன ஆராய்ச்சிகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னாரு. உண்மையிலேயே அது வந்து ஒரு
ஒரு நல்ல வாசகம். அது வந்து கண்டிப்பாக அது உண்மைதான். அது காலை உணவுல நீங்க சர்க்கரையை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா அன்றைக்கு முழுமைக்கும் சர்க்கரை அளவு ஏறாது ஏறாது ஏறாது. அவர் கூறிய அந்த தகவல் வந்து மிகவும் உண்மையானது. ஆனா அதற்கு அவர் தேர்ந்தெடுத்த உணவு தான் வந்து கொஞ்சம் சாப்பிட முடியாது. அதில் அவர் வந்து கோட்டை விட்டுட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் நல்ல டாக்டர் தான், டயபெட்டிக் டாக்டர் தான். ரொம்ப வருஷமா அவர் 5 வருஷத்துக்கு மேல அவர் பிராக்டிஸ்ல இந்த இதுல இருக்காரு. அவர் நீங்க போய் கூகுள்ல போய் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம அடுத்த டாக்டர் விமர்சனம் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிடுறேன். அவர் அதுல என்ன சொல்றாருன்னா, கோதுமை குருணை காலை நேர உணவாக எடுத்துக்கொண்டால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். அன்று பூராமே நீங்க கட்டுப்பாட்டிலே இருக்கலாங்கிற இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் நமக்கு உதைக்குது. உடலினுடைய அமைப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. இன்றைக்கு நீங்க கோதுமை ரவை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை அளவு கணிசமாக குறையும். அதோட இன்னொரு பொருள் சாப்பிட்டீங்க. இப்ப என்னுடைய உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு 300 சர்க்கரை இருக்கிறதா, கோதுமை உணவு சாப்பிட்டா ஒரு 60 இருந்து 80 மில்லிகிராம் சர்க்கரை குறையும். அவர் சொன்னது நிச்சயமான உண்மைதான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த உணவோடு இன்னொரு உணவு சேர்த்து சாப்பிடும் போது 200 மில்லிகிராம் குறையும். உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவு 100 மில்லிகிராம் வந்துவிடும். இது அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சரி, இப்ப இந்த விஷயத்துக்கு வரும். இப்போ பாடின், அதாவது உங்களுடைய உடலினுடைய ரகசியமே என்ன அப்படின்னா, ஒரே உணவு வந்து உடல் ஏத்துக்கிறது இல்லை. பெரும்பாலும் ஏத்துக்காது. பெரும்பாலும் நிச்சயமா ஏத்துக்காது. உங்களுக்கு பழைய சாதம் பிடிக்குமா, ஒரு நாள் சாப்பிடுங்க. பழைய சாதம் சாப்பிடுங்க, ஒரு நாள் சாப்பிடுங்க, 2 நாள் சாப்பிடுங்க, பிடிக்கும். 3 நாள் சாப்பிடுங்க, பிடிக்கும். 4வது நாள் வாந்தி எடுத்துருவீங்க. அந்த மாதிரி அது ஏத்துக்காது. வேற வழி இல்லாத வறுமைக்கு சாப்பிட்றதுங்கிறது வேற. அவங்களுக்கு வந்து நோய் வந்துடும். அதே மாதிரி சாப்பிட்டாங்கன்னா நோய் வந்துடும். வறுமைக்கு சாப்பிட்றதுங்கிறது வேற. இந்த மாயி படத்துல அவரு ஒருத்தர் சாப்பிடுவார்ல, ஹீரோ ஒருத்தர் ஒரு கூழ் சாப்பிட்டு ஒரு காய் ஒன்று சாப்பிடுவார்ல, ஊறுகாய் சாப்பிடுவார்ல, அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட முடியாது. இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு உணவு வந்து 2 நாள் 3 நாளைக்கு மேல நம்மளுடைய உடல் ஏத்துக்காது. உங்களுக்கு பிடித்த உணவு பிரியாணியா, ஒருவேளை சாப்பிடலாம், மறுநாள் சாப்பிடலாம், 3வது நாள் தேவிட்டிடும். அதனாலதான் ஹோட்டல்ல வேலை செய்யறவன் வேற ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான், அவன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டான். ஹோட்டல் சமையல் மாஸ்டரே வந்து பிரியாணி கடையில வேலை செய்யற சமையல் மாஸ்டர் வந்து சாம்பார் சாதம் போய் வெளியில போய் சாப்பிடுவான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிரியாணியை அவனுடைய உடல் ஏத்துக்காது. இந்த மாதிரி உடல்ல பல ரகசியங்கள் இருக்கு. உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் போதுதான் சர்க்கரையினுடைய அளவு கணிசமாக குறையும், நல்ல முறையிலேயே குறையும். உணவுகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் போது அந்த ரகசியம் எனக்கு மட்டுமே தெரியும். அதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவர் சொன்னது வந்து சரியான தகவல், ஆனால் உணவு சொன்னது தவறான தகவல். நிச்சயமா குறையாது. 4வது நாள் வாந்தி எடுத்துருவீங்க, அவ்வளவுதான். அது சாப்பிட முடியாது. அதனாலதான் இந்த சர்க்கரை நோயிலிருந்து யாரும் வெளியே வர முடியல. ஒரு நல்ல நாள் வீட்டில் நல்ல இட்லி, நல்ல கறி குழம்பு, மட்டன் குழம்பு, அல்லது உங்களுக்கு பிடித்த சாம்பார், தக்காளி சாம்பார், அந்த மாதிரி வைக்கும்போது அதை சாப்பிடக்கூடிய அந்த ஆசை நிறைய வரும். ஆனா சாப்பிட முடியாத போகும்போது மிகுந்த மனவேதனையுடைய அந்த வேதனையே உங்களுக்கு சர்க்கரை அதிகப்படுத்தும். அதனால் அவர் சொன்னது நிஜமானது, ஆனால் உங்களால் சாப்பிட முடியாது. இந்த பதிவு மூலியமா நான் உங்களோட பகிர்ந்து போற ஒரு விஷயம் என்னன்னா, எங்கிருந்தாலும் நீங்க என்னுடைய நம்பருக்கு தொடர்புக்கு வாங்க, கவலையே பட வேண்டாம். என்னுடைய நம்பருக்கு வாங்க. என்னுடைய வீடியோவை நீங்க தொடும்போதே என்னுடைய நம்பர் இருக்கும், அதை பார்த்துக்கங்க. கட்டாயம் சர்க்கரை நோயிலிருந்து முழுமையாக விடுதலை ஆகலாம். நான் இங்க இருந்தே உங்களுக்கு டயட் சார்ட் தரேன், சாப்பிடுங்க. அதிகபட்சமா நீங்க வந்து என்ன கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, உங்களுடைய ரிப்போர்ட்டை மட்டும் எனக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக நான் குணப்படுத்துவேன், உறுதியாக சொல்லுகிறேன். நான் போடக்கூடாதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் மனசு வேதனையா இருக்கு. ஏராளமான பேஷண்ட் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் முதல்ல அவங்க செக் பண்றது பிபி அண்ட் சுகரை தான் செக் பண்றாங்க. எனக்கு 2001 வந்து பிபி வந்து செக் பண்ண டாக்டர் வந்து சேலத்துல தான் இருக்காரு. மிக மூத்த மருத்துவர் அவரு. எனக்கு எங்க அப்பாவுக்கு நண்பர், எனக்கும் பழக்கம் இருக்கு. அப்பா கூட போனதுனால எனக்கு பழக்கம் இருக்கு. நான் பிபி செக் பண்ணாரு. என்னுடைய பிபி அப்ப இருந்தது வந்து 100 160 இருந்தது. 2 நாளைக்கு முன்னால நான் செக் பண்றேன், 25 வருஷம் கழிச்சு செக் பண்றேன், ஒரு மாத்திரை கூட சாப்பிடல. 2 நாளைக்கு முன்னால நான் செக் பண்றேன், 86.
156 இருக்கு, 86, 156 நார்மலா தான் இருக்கு. எதுக்கு நான் சொல்றேன்னா, உடல் வந்து தன்னையே சரிப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய மருத்துவரை உடலே வச்சிருக்கு. நாம் அதை உணர்றது இல்லை. உணராம போனதுனாலதான் வந்த வினைகள் இதெல்லாம். கண்டிப்பா என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்க, அற்புதமான வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. முடியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நிச்சயமா சர்க்கரை நோயிலிருந்து வெளியே வரலாம். நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இது பாதிப்பான கொடுமையான நோயெல்லாம் இல்லை. கொடுமையான நோய் தான், ஆனா எளிதில் இதிலிருந்து வெளியே வந்து விடலாம். எப்போதுமே உங்களுக்கு வந்து சர்க்கரை அளவு கீழே வந்துருச்சுன்னா ஏறாது. அதுக்கு நான் உறுதி கொடுக்குறேன். டயட் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் தான். புதிய உணவுகள் கொடுக்கவே மாட்டேன். சிறுதானிய உணவுகள் தொடவே கூடாதுன்னு தான் நான் வீடியோ போடுறேன். அதை பத்தி கவலையே படாது. சிறுதானிய உணவுகள்ல வந்து குறையாது குறையாது குறையாது. அந்த உணவு உடல் ஏத்துக்கிறது இல்லை. அதனால சர்க்கரை உள்ள போறது இல்லை. அதுதான் பெரிய ஆபத்து. சர்க்கரை உள்ள போனாதானே உங்களுக்கு குணமாகுதா இல்லையாங்கிறதே தெரியும். வெறும் சிறுதானிய உணவுகளே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது சரி வராது. அது சாப்பிட முடியாது. கண்டிப்பாக சாப்பிட முடியாது. காலையில நீங்க நல்ல உணவு, மதியமெல்லாம் நான் சொல்லக்கூடிய உணவுகள்லாம் ஆச்சரியமா இருக்கும். வயிறு ரொம்ப சாப்பாடு, பொரியல், ரசம், மோர், வயிறு ரொம்ப சாப்பாடு. வெள்ளை சாதம் தான் சாப்பிடணும். பொன்னி பழைய அரிசி தான் சாப்பிடணும். அதுலதான் சர்க்கரை குறையும். இரவு டிஃபன் சாப்பிடலாம், தோசை, இட்லி என்ன வேணாலும் சாப்பிடலாம். நைட் 2 சப்பாத்தி சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பம் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். 10 சப்பாத்தி கூட சாப்பிடலாம். எல்லா அசைவ உணவுகளையும் நீங்க எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். சர்க்கரையோ கொழுப்போ ஒருபோதும் ஏறாது. ஏன் அசைவ உணவுகளில் கொழுப்பு ஏறாதுன்னு நான் கடந்த வீடியோக்களில் போட்டிருக்கேன். நீங்க அதெல்லாம் பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.